பிரைஸ் த லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று பார்ப்போமா? 63 சங்கீதம் 3 வசனம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஜீவனை பார்க்கிலும் கர்த்தர் நம்மேல் வைத்த அவருடைய கிருபை நல்லது. கிருபை என்று சொன்னால் தகுதியற்றவர்களுக்கு தேவனால் அருளப்படும் ஈவு என்று பொருளாகும். அதே போலதான் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணமில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதே போல என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் நாம் ஜீவனோடு இருக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று சொல்லி, அப்பொழுது ஜீவன் நம் வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு அவசியமான காரியம் என்று நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய கிருபையோ அந்த ஜீவனை பார்க்கிலும் நல்லது என்று இந்த வேதவசனம் நமக்கு உரைக்கிறது. இந்த உலகத்தில் நாம் நீண்ட நாட்கள் வாழ்வதற்காக தான் அநேக பிரயாசங்கள் பட்டு கொண்டிருக்கிறோம். ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம் இந்த வாழ்க்கையை பாதுகாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதைவிட, அந்த ஜீவனை விட அவருடைய கிருபை நல்லது. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்ற வார்த்தையின்படி, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்ற வார்த்தையின்படி, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்ற வார்த்தையின்படி, கிருபையை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அநேக வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய கிருபைக்கு எவ்வளவு வல்லமை மற்றும் மகத்துவம் உள்ளது என்பதை பாருங்கள். நாம் பலவீனமாய் இருக்கும் நேரத்தில் கூட கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம்மை பலவீன நேரத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன், அது அவருடைய கிருபை. நம்மை பெரியவன் ஆக்கியது அவருடைய கிருபை. நம் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை நீக்கியது அவருடைய கிருபை. நம் வாழ்க்கையில் உள்ள காயங்களை கட்டியதும் அவருடைய கிருபை. நம்மை நீதிமானாக மாற்றுகிறார் அல்லவா, அது அவருடைய கிருபை. நித்தியமான பரலோகத்தில் நம்மை சேர்க்க போகிறார், அது அவருடைய கிருபை. வல்லமையை நமக்கு அளித்திருக்கிறார், அது அவருடைய கிருபை. வரங்களையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார், அதுவும் அவருடைய கிருபை. கிருபையை நாம் கொண்டாடுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தேவ கிருபையை நாம் கொண்டாட வேண்டும். அவருடைய கிருபை நம் வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நம்மால் எந்த காரியங்களையும் செய்ய முடியாது. அவருடைய கிருபைக்கு அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது. அதனால்தான் இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. நாம் நினைக்கலாம் ஜீவன் தான் நம் வாழ்க்கையில் முக்கியம், ஜீவனோடு இருப்பதற்காக தான் நாம் அநேக நாட்கள் அநேக கஷ்டங்கள், வியாகுலங்கள், துன்பங்களை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளும் ஜீவனோடு நீண்ட நாட்கள் தீர்க்காயுசோடு வாழ வேண்டும் என்று சொல்லிதான் நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவனை விட கர்த்தருடைய கிருபை நல்லது. நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள், அவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, நீர் தந்த இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செயல்பட வேண்டும். உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையை தாங்க வேண்டும். நீர் தாமே எங்களோடு இருந்து எங்களை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
God bless you.